ஹலோ aspirants, வெல்கம் டு த செஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராஜம்பிள் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேராஜம்பிள்ஸோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த செஷனில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பேராஜம்பிள்ஸ் நான் வந்து நிறைய செஷன்ஸ் வந்து கொண்டு போயிருக்கேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக வந்து கொஞ்சம் ரொம்பவே அப்படியே பேசிக் லெவலாக அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ இன்றைக்கி செஷனும் கிட்டத்தட்ட பேசிக் மாதிரி தான். ஏன்னா வந்து நிறைய பேர் என்னென்னா மேம் அட்வான்ஸ் லெவல் சால்வ் பண்ணும் பொழுது ஒரு சில டாக்டிக்ஸ் வந்துட்டு பேசிக்கில் கற்றுக்கிறது தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிக்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் தட் யூ கைஸ் ஹேவ் டு டூ ப்ராக்டிஸ் அ லாட். ஓகே, ஸோ நிறைய கொஷின்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி போட்டால் பத்தாது. ஒரு 10 கொஷினை வந்து ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரியே தேர்ட் டைமும் இருக்காது. ஸோ யூ வில் டெஃபினெட்லி சி லாட் ஆஃப் க்ளூஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பியூராக வந்து ஐ ப்ராட் 2 பேராஜம்பிள்ஸ் வேர் என்னெல்லாம் க்ளூஸ் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் மை செஷன், ஸோ நம்ம ரேஸில் இருக்கிற விஷயங்கள் பற்றி பேசணும். ஸோ ஸ்டேட் பேங்க் பிஓ கிளர்க், ஐபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க். ஸோ ரெசிடென்ஷியல் பேட்ச் வந்து ப்ராக்டிஸ் வில்லேஜில் மதுரையில் நமக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கான வேக்கன்சிஸ் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம தங்கியே அந்த இடத்துல படிக்க முடியும். ஸோ ஃபுல் டைமாக வந்து விதவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் யூ கேன் ப்ரிப்பேர் தேர். ஓகே, ஸோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோனாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கில் உங்களோட இதோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அதை வந்து கிளிக் பண்ணி இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே, சரி. ஸோ அதை தாண்டி இன்சூரன்ஸ் எக்ஸாம் மேம், ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிடென்ஷியல் பேட்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் லாட் ஆஃப் ட்ரெயினர்ஸ், மென்டார்ஸ் எல்லாருமே பர்சனல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸுமே அது ஓரியன்டாக தான் இருக்க முடியும். பிகாஸ் நம்ம இருக்கிற இடமே அதை பற்றி அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ அதனால் வந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைட் பி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் சில மென்டார்ஸ் உங்களுக்கு மேலே இருக்கும் பொழுது அவங்க ஃபோனே யூஸ் பண்ண விடாமல் நீங்கள் வந்துட்டு வேறு என்னெல்லாம் மோட்ஸ் யூஸ் பண்ணலான்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்வேன். ஓகே, எஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங், ஸோ ரேஸில் வந்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது. நியூ பேட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், தென் ரயில்வேஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜ், பிருந்தாவன் கேம்பஸில், அப்புறம் குன்றத்தூரில், சென்னை பிரான்ச், நம்ம சென்னை பிரான்ச்சில், ஸோ எல்லா இடங்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கோர்ஸுக்குமே, அதாவது டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், இந்த 4 கோர்ஸுக்குமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருப்பாங்க. சரியா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கால் அண்ட் காண்டாக்ட் தம். எஸ், சரி. இப்போ நம்மளோட செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ பேராஜம்பிள்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டாபிக்ஸ் என்னெல்லாம் பேக்கப் தெரியணும். ஸோ அதெல்லாம் தெரியாமல் கூட சில பேர் செம்மையாக சால்வ் பண்ணுவாங்க. தெரிஞ்சிருந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம க்ளூவாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ க்ளூவாக யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ என்ன மேம் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அது எப்படி இங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் படிச்சிருப்போம். எஸ், ஆர்டிக்கல் சாப்டர். இது நான் நம்மளோட கிளாஸ்லேயும் நான் சொல்லுவேன், ஆர்டிகல்ஸ் வச்சு படிங்க, கிளாஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணலாம், ஃபில்லர்ஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இங்கே நான் அதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஓகே, எஸ், சரி. ஸோ ஒன் செகண்ட் சரி, ஆர்டிக்கல் வச்சு சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏ ஆர்டிக்கல் ஆன்னு த, ரைட்? அப்போ ஏ ஆன்னு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஆனால் தன்ற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணும் பொழுது ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதை தாண்டி கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது, ஓகே, ஆர் கன்ஜங்ஷன், அட்வர்ப்ஸ் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். அடுத்து வந்து எஸ், ஸோ இதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப். ஓகே, வேர்புன்னு சொன்னால் கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கக்கூடாது. பிரேக் ஆகி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா வேர்ப் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே,
எஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாபிக், அதான் என்ன மறந்துட்டேனேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ப்ரனவுன் டாபிக்யா. ஸோ ஏன் இந்த ப்ரனவுன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இருக்கிற இந்த பர்டிகுலர் பேராஜம்பிள்லேயே பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாட் வாஸ் அன்டில். ஓகே. ஸோ அன்டில் இஸ் அ கண்டிஷன் ஃபேக்டர். ஓகே. அண்ட் டைம் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன்லேயே டைம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்டில்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ வாட் வாஸ் அன்டில் தென் a sport, ஒரு ஸ்போர்ட்டு predominantly of the higher interlands received wide recognition கிடச்சிருக்கு. எதில் பார்த்தீங்கன்னா as television and newspaper began discovering it. ஓகே. ஸோ இந்த ஸ்போர்ட்டை வந்து டெலிவிஷன் அண்ட் மீடியா லெவல்லையோ இல்லாட்டி நிறைய இடத்துல பரவி இருக்கு அப்படின்றாங்க. ஒரு ஸ்போர்ட் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு the Amir Khan starrer dangle which narrates the story of Mahavir Singh Phogat. Okay, so இந்த பர்சன் வந்து அதான் இவங்களோட ஸ்டோரியை வந்து நம்ம அமீர் கான் வந்து நரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் பர்சன். ஓகே. அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் யார், கீதா ஃபோகட்டும் பபிதா குமாரி. ஓகே. சரி. மகாவீர் சிங்கை பற்றி அமீர் கான் நரேட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க 2 daughters பற்றியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வாஸ் பெர்ஹாப்ஸ் த ஐசிங் ஆன் த கேக். சரி. ஸோ பெர்ஹாப்ஸ் இஸ் சம்திங் பாசிபிளி. என்னென்னா ஐசிங் ஆன் த கேக்னு அர்த்தம் ஒரு கேக் மேலே இருக்கிற ஐசிங் பண்ணுறது வந்து சம்திங் விச் இஸ் வெரி அட்ராக்டிவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இவங்க 2 daughters இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் நரேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, பார்க்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இதை பற்றி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஒரு ஸ்போர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு. இப்போ சீல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எவர் சின்ஸ் சுஷில் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து won a bronze medal at the 2008 Beijing Olympics wrestlingல has without doubt grown by leaps and bounds. Okay, this is a idiom which is used. 2 idiom கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு idiom வந்து ஐசிங் அந்த கேக்கு. பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்னால் வந்து அடுத்தடுத்து அவர் வந்து வின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா? சரி. 2008 வந்து அவர் பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. ஓகே. சரி. ஸோ டி பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்டுன்ற இதை தான் நான் சொன்னேன். ஓகே. ஸோ டி பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நவ், இப்போது இட் ஹேஸ். அப்போ அந்த இட்டுன்றது கேனாட் பி இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டில். ஏன்னா இட்டுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று சிங்குலராக இருக்க ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்போ அது முதல் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்போ ஹேஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ் வேர் சாக்ஷிஸ் ஒலிம்பிக் பிரான்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ டு விமென்ஸ் ரெஸ்லிங் வாட் சுஷில்ஸ் வந்து டெட் டு ரெஸ்லிங் இன் ஜென்ரல். ஸோ சுஷில் என்ன பண்ணாங்களோ, ஓகே, சேம் திங் சாக்ஷி வந்து அவங்க ஒலிம்பிக்கில் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ அப்படின்றாங்க. லைக் அவங்க விமென்னு, இவங்க வந்து மென் இதில் விளையாடி இருக்காங்க. அந்த அளவு இட் ஹாஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ். ஓகே. ஒரு ஸ்டேஜ் அது வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த இட்டுன்றது எதை பற்றி சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். சாக்ஷியை பற்றியும் பேசுகிறாங்க, சுஷில் பற்றியும் பேசுகிறாங்க. சரியா? ஓகே. ஸோ கன்ஃபார்மாக முதல் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஆல்சோன்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ நம்ம எப்பவுமே ஒன்று சொன்ன பிறகு தானே ஆல்சோ சொல்லுவோம். அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகே. இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் வின்னர் வாஸ் அ ரெஸ்லர். ஓகே. நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் வின்னரும் ஒரு ரெஸ்லராக தான் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காஷாபா டாடா சாஹிப் ஜாதா. ஓகே. இதான் அவரோட பேர் போல். who bagged a bronze in 1952. ஓகே. ஹெல்சிங்கி கேம்ஸ். ஓகே. ஸோ அந்த இதில் வந்து அவர் வாங்கியிருக்காரு. அதாவது ஒலிம்பிக் மெடல் அவர் வாங்கினதே ரெஸ்லிங்கில் தான் 1952. ஓகே. இப்போ நம்ம எப்படி பீஜிங் ஒலிம்பிக்ஸ்ன்ற மாதிரி இது இந்த பிளேஸில் நடந்திருக்கு. ஓகே. சரி. திஸ் எய்டட் ரெஸ்லிங் இன் செக்யூரிங் அ ப்ராமினன்ட் பிளேஸ். அப்போ ரெஸ்லிங்க்கு வந்து ஒரு முக்கியமான இடம்ன்றது இதுக்கப்புறம் கிடச்சிருக்குன்றாங்க. போத் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸ் சிட்டிசனரி ஆஸ் வெல் ஆஸ் இன் இட்ஸ் yet to thrive sporting ecosystem. ஓகே. ஸோ ஸ்போர்ட்ஸ்னு பொழுது ஒரு முக்கியமான ஒன்றா அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த 1952லேயே வந்து ஒரு விஷயத்தை காமிச்சதுனால. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் எஃப் என்ன சொல்லுதுன்னா,
that Sakshis and Fogats. இப்போ ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏன் சொல்வேன்னா தட் சாக்ஷி சடனாக இப்படி ஒரு பேர் சொல்ல முடியுமா? அடுத்து த ஃபோகெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களை பற்றி பேசுகிறாங்க, 2 பேர் இருக்காங்கல்ல அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் சம்திங் ஜென்ரல். ஓகே, பட் ஆனால் 2 பேரையும் குறிச்சிருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ திஸ் கேன் பி ஐதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த ஸ்டேட்மெண்ட். சரி பார்க்கலாம். கேம் ஃப்ரம் ஹரியானா, அ ஸ்டேட் இன்ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் skewed gender ratio. ஓகே, ஸோ லைக் என்ன சொல்கிறதுனா மேல் ஃபீமேலுன்ற மாதிரி இருக்குது. skewed is something which is வளைஞ்சி நிலஞ்சி இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஜெண்டர் ரிலேட்டடாக நம்ம வந்து அதை வந்து ரிலேட் பண்ணி பேசுகிறோன்றாங்க. Okay, so even boosted the narrative of the sport, now being a tool for breaking gender stereotypes. Okay, லைக் மேல் இதுதான் விளாடணும், ஃபீமேல் இதுதான் விளாடணுன்ற மாதிரி ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. பட் ஆனால் இட் இஸ் லைக் இப்போ வந்து என்ன பண்ணிருச்சு, இந்த மாதிரி அவங்க கொண்டு வர விஷயங்கள் வந்து மென்னு விமென்லாம் இல்லை, இவங்கள வந்து ஆப்வியஸாக பூஸ்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டை வந்து ஒரு பிரேக்கிங் ஜெண்டர் சார்ந்ததாக இல்லாமல் இருக்குது. ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்லும்பொழுது பயாஸ்டாக இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இட் ஹஸ் ப்ரோக் தேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேர்டு இருக்குது. என்ன வேர்டு இருக்குன்னா த ஸ்போர்ட்டுன்னு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏல பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம், நம்ம ஸ்போர்ட்டுன்னு பார்த்தோம் பாருங்களேன். ஒரு ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட், புரியுதா? அப்போ ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் தான் த ஸ்போர்ட் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து ஈவன் டு த uninitiated, the sports rich moral philosophical and mythical heritage. Okay, so with links first, yes, okay, so இந்த இடத்துக்கு வர மாட்டேங்குது. Okay, with links first to the Ramayana and Mahabharata through the likes of Hanuman and Bhima, then the Mughals and Maratha kings who were huge patrons இருந்திருக்காங்க of the sport. ஓகே புரியுது. ஆக்சுவலாக ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் நேம்ஸாக இருந்தது. ஓகே, ஸோ மேம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் வீக்காக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பேசியிருக்கிறது ஸ்போர்ட் பற்றி சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்போர்ட்டு பற்றி ஜி பாயிண்டில் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஹேஸ் ஆல்வேஸ் வந்து அப்பீல்டு, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேட்ரான்ஸ் எல்லாருமே இந்த விஷயங்களை தான் வந்து த ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு இருக்காங்க. ஓகே, ஸோ ஹெச்சில் என்ன இருக்குது, சீரீஸ் ஆஃப் சக்ஸஸை பற்றி பேசியிருக்காங்க. ஃபாலோட் ஃப்ரம் யோகேஸ்வர் டட்டு டு த ஃபோகட் சிஸ்டர்ஸ். அப்போ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக சொல்கிறோம். ஓகே, டு சாக்ஷி மாலிக். ஓகே, ஸோ ஃபோகஸ் சிஸ்டர்ஸ் டு இப்போ சாக்ஷி மாலிக் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இது எல்லாமே படித்ததில் எது எனக்கு இன்ட்ரடக்டரி ஸ்டேட்மெண்ட்டாக தோணுச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஜியும் வராது. ஓகே, ஏன்னா தர்ஸ் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அ சீரீஸ் ஆஃப் சக்ஸஸஸ் ஃப்ரம், அப்போ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது வராது. ஓகே, வாட் வாஸ் அன்டில் தென் அ ஸ்போர்ட் ப்ரிடாமினன்ட்லின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து டெலிவிஷன் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே ஓகே, ஸோ பியும் வராது. ஐதர் இட் வில் பி ஏ ஆர் சி. நமக்கு இடமே இல்லை. நான் வந்து மேலே எழுதிட்டுமா, இந்த இடம் ஓகேவா பாருங்கள். ஓகே, இங்கே வந்து நான் இந்த சீக்வன்ஸில் வந்து நான் போடுறேன். ஓகே, நான் வந்து வெர்டிக்கலாக எழுதாமல் ஹாரிசான்டலாக எழுதுகிறேன், சரியா? ஓகே, ஸோ நமக்கு வந்து எச் வரைக்கும் இருக்குது. நீங்கள் மட்டும் ரீசனிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதை வந்து போட்டுருவீங்க. ஓகே, ஸோ ஏன்னா வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சீட்டிங் உட்கார வைப்போம்ல, நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். சரி, ஸோ இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போது ஏன் வராது இல்லை சி ஏன் வராது, இது ரெண்டுத்துல தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். Ever since Sushil Kumar won a bronze medal at the 2008 Beijing Olympics, wrestling has without doubt grown by leaps and bounds. What was until then? எதை ரிலேட் பண்ணுறோம் தெரியாது. சூப்பர். அப்போனா நான் வந்து சியை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்குவா. ஸோ ஐ கேன் கன்சிடர் சி ஆஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எனக்கு until then
எதை நான் குறிச்சிருந்தா until then நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வச்சு சியை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் பேரிங் கிடைக்குதா அப்படின்னே பார்த்துட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சுஷில்குமார் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. அப்போதுலேருந்து அந்த ஸ்போர்ட் வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத சொல்ல வரேன். ஆல்சோ இண்டிபெண்ட் இந்தியானா ஈயை வந்து நான் எது கூட பேர் பண்ண முடியும்? இ கேன் பி பேர்டு வித் ஆல்சோ இண்டிபெண்ட் இந்தியா. இந்தியா பற்றி வேற எங்கே பேசியிருக்காங்க? சீரீஸ் ஆஃப் சக்ஸஸை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, சரி அப்போ இங்கே பாருங்கள், சுஷில் வந்து அடுத்தடுத்து பண்ணார்ல, அந்த மாதிரி ஈவன் டு அன்இனிஷியேட்டட் த ஸ்போர்ட். எஸ், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இது வந்து இதுக்கு பேர் ஆகாது. ஓகே, இதுக்கு பேர் பண்ண முடியாது. பட் இந்த ஆல்சோன்ற வேர்டு வந்து நமக்கு இந்தியா பற்றி பேசுதுல, ஆல்சோ வந்து இண்டிபெண்ட் இந்தியாவை பற்றி பேசுகிறதுனால இந்தியா பற்றி இருக்கிற ஒரு பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அப்போ இந்தியா பற்றிலாம் இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்கே இந்த முக்கால் பீரியடு இதையும் சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் கொடுத்துருக்கிறத பற்றியே மேலே வந்து பேசியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆல்சோ சொல்ல முடியும். ஆல்சோ இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் வின்னர் வாஸ் அ ரெஸ்லர். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரெஸ்லிங் பற்றி தானே பேசியிருக்கணும். அ சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் ஃபாலோட் பை யோகேஸ்வர் டட் டு த ஃபோகட் சிஸ்டர் டு சாக்ஷி மாலிக் ஆல்சோ இண்டிபெண்ட். அது சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த ஆல்சோ வச்சு நான் பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ heritage with links first to the Ramayana and Mahabharata through likes of Hanuman. Yes, so you guys keep solving. அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும். a little tricky one, பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் வந்து சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக வேறு இருக்கா, ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பாதி பிளேஸையே அதுவே எடுத்துக்கிச்சு. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஆன்சர் வந்து சைடில் போட்டுட்டு தான் இருங்க. ஓகே, சால்வ் பண்ண நீங்கள் போட்டே இருங்க. ஸோ தேட் அதர்ஸ் ரைட். ஸோ இது ப்ரீமியர் ஆகும்பொழுதே போடுங்க. பட் உங்களுக்குள்ளேயே வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் ரெக்கார்டை தான் கொடுக்குறேன், பட் யூ கேன் ஜஸ்ட் இன்ட்ராக்ட் ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. ஓகே, சரி. ஸோ நான் வந்து ஜி இதுக்கு முன்னாடியே வந்துடும். இமீடியட் பேரா இல்லைனா கூட அன்இனிஷியேட்டட் த ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கா? சரி, ஓகே. ஸோ வேறு என்ன நான் சொல்ல முடியும்? த ஃபோகட்ஸ் வச்சு ஒரு பாயிண்ட் நான் வரலாம். இப்போ இவங்க தான் வந்துட்டு அவங்களோட டாட்டர்ஸ், பபிதா குமாரியும் கீதா ஃபோகட்டும் தான் அவருடைய டாட்டர்ஸ். யார்? மகாவீர் சிங் ஃபோகட்டோடைய டாட்டருன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இந்த பீன்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் சொல்லலாம், பின்னாடியும் சொல்லலாம். ஆனால் நடந்திருக்க இன்சிடெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகே, சரி, நம்ம இப்படி கொண்டு கூட போகலாம் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம ஏன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருக்கா. இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு எஃப் வரும். இந்த ஒரு ஸ்போர்ட்டுன்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜி வரும். ஓகே, வேற எங்கேயும் எனக்கு த ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது கூட நமக்கு ஒரு ஒன் டைப் ஆஃப் க்ளூ. ஓகே, ஏக்கு அப்புறம் தான் எஃப் அண்ட் ஜி வரணும். இப்போ நமக்கு ரீசனிங்கில் சொல்லுவாங்களே, ஏக்கு கீழே எஃப் வரும், ஏ கீழே ஜி வரும். ஆனால் எங்கேன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஜிக்கு கீழே தான் எங்கேயோ நமக்கு இ வரும். அப்போ இந்த சீக்வன்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது நம்ம பார்க்க வேண்டிய சென்டென்ஸ் வந்து ஹெச் பார்க்கணும். பிகாஸ் ஹெச் பி தென் ஏபிசி தென் டி. ஓகே, ஸோ ஹெச்பிடி இது மூணும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நமக்கு ஃபிட் ஆயிரும். ஹெச்சில் வந்து சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து ஃபாலோட் ஃப்ரம் எப்போதுலேருந்து ஆகுது. டி ஸ்டேட்மெண்ட் வந்து நவ் இட் ஹஸ் இட்டுன்ற க்ளூ இருக்குல்ல, அப்போ சிங்குலராக இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு குறிக்குது. ஸோ அந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இட்டு. ஸோ வாட் வாஸ் அன்டில் தென் அ ஸ்போர்ட் ப்ரிடாமினன்ட்லி ஆஃப் Interlands received wider recognition கிடைச்சது as television and newspapers began discovering it.
Okay, now it has reached a stage where Sakshi's Olympic bronze is expected because itன்ற வேர்டு வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல, அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேமை ரெஃபர் பண்ணி தான் இட் ஹாஸ் ரீச் அ ஸ்டேஜ் வேர் சாக்ஷின்றவங்க வந்து விமென்லேயும் சுஷில்ன்றவங்க ஆல்ரெடி ரெஸ்லிங் வந்து இன் ஜென்ரலாக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வுட் சே ஏ. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏக்கு அடுத்ததாக எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஏக்கு அடுத்ததாக எங்கேயோ டி வரும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுவும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா ஜிஎஃப்பும் செட் ஆகிருக்கு. இப்போ லெட்ஸ் டேக் ஹெச் ஸ்டேட்மெண்ட். ஹெச்சை கன்க்ளூடிங்காக நம்ம கொண்டு போக முடியாது, பட் இவங்கலேருந்து இவங்க வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவீங்களா ஏக்கு பின்னாடி யூஸ் பண்ணுவீங்களான்னு தான் பார்க்கணும். ஏன்றது வாட் வாஸ் அன்டில் தென் a sport. Okay, a series of successes followed from யோகேஸ்வர் டட் அவங்க கிட்ட இருந்து ஃபோகட் சிஸ்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கான்ஸ் டெரர் டேங்கிள் which narrates the story of Mahavir, okay, was perhaps icing on the cake. இது வந்து அவங்கள பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் பிஏ நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த த ஃபோகெட்ஸ் வந்து அந்த பி கூட தான் வரணும். அப்போது ஓகே, ஸோ தென் லெட்ஸ் டேக் ஹெச் ஹியர். ஓகே, ஸோ இங்கே வந்து சிக்கு அடுத்ததாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிக்கு பக்கத்தில் ஹெச் யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள், ஏன்னா கன்க்ளூடிங்காக வராது. சீன்றது வந்து சுஷில் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து இவங்கலேருந்து இவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கப்புறம் எஃப் ஆர் ஜி, அதுக்கப்புறம் நம்ம ஜி, ஆக்சுவலாக ஜிக்கு அடுத்து இ வரும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து ஏக்கு அப்புறம் எங்கேயோ டி வரும்னும் போட்டு வச்சுருக்கோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் வரும், ஹெச்சுக்கு அடுத்து நமக்கு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, அன்டில் தென் சொல்லும் பொழுது அது வரைக்கும் ஓகே, ஸோ ஏக்கு தாண்டி வந்து இம்மீடியட்டாக வந்து வர வேண்டிய பேரிங்கே ஆக்சுவலாக இல்லை, இம்மீடியட் பேர்ஸே என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் எல்லாமே வந்து இண்டிபெண்ட் கிளாஸாகவே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இங்கே வந்து இட்டுன்னு இருக்கிறதுனால ஏ அண்ட் டியை வந்து அடுத்தடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று வந்து இ பாயிண்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற விஷயத்த ஈக்கு முன்னாடி போடுறோம். அப்போ அதை வேணால் நீங்கள் ஐ மீன் இம்மீடியட் பேர்ஸ்ன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவேன். இப்போ வந்துட்டு ஈவன் டு இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட் வந்து ரிச் மாரல் ஃபிலாசாபிக்கல் அண்ட் மித்திக்கல் ஹெரிட்டேஜ் வித் லிங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டு இந்த பர்டிகுலர் விஷயங்கள் அண்ட் தென் டு மொஹல் ஆர் மராத்தா கிங்ஸு, அப்புறம் ஹியூஜ் பேட்ரான்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் ஹேஸ் ஆல்சோ அப்பீல்டு, has always appealed. Also independent India's first individual Olympics winner வந்து wrestler, the person வந்து was bagged bronze அப்போ. This aided wrestling in securing a prominent place both in minds and as well as thriving sport இருக்குன்னு சொல்கிறாங்க. So might be G, immediately after G you can consider E. Yes, ஸோ அப்போது ஏ எங்கே போடுவீங்கன்னா ஹெச் பக்கத்துலேயே என்னால் ஏ போட முடியும் யா. ஸோ ஹெச் பக்கத்துலேனா இந்த இடத்துல வந்து எனக்கு ஏ வரும்னு சொல்லலாம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நான் யூஸ் பண்ணும் பொழுது ஜி அண்ட் இ இமீடியட் பேஸாக இருக்கா. ஓகே, ஏன்னா ஆல்சோன்ற வேர்ட் வச்சு சொன்னேன். ஓகே, ஸோ அடுத்து நவ் இட் ரீச்ட் நவ். ஓகே, ஏ அண்ட் டி நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சோம், ஏன்னா இட்டுன்னு சொல்கிறதுனால. அப்போ நம்ம ஏக்கு அடுத்து இந்த இடத்துல டி போடலாம். ஜிஇ இங்கே போட்டிங்கன்னா அப்போது இந்த இடத்துல ஜிஇ வந்துச்சுன்னா ஓகே ஒன்று தான் இருக்கா. ஓகே, ஸோ இப்போ சாரி எஃப்ஓ நம்ம இன்னும் போடல, திஸ் இஸ் தேர். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நமக்கு பியும் இன்னும் போடலை, ஜியும் இன்னும் போடலை, எஃப்பும் இன்னும் போடலை. இப்போ இங்கே ஜிஇ போட்டிங்கன்னா இ வந்து கன்க்ளூடிங்காக இருந்தால் இங்கே வரும். இ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்சோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது பாசிபிலிட்டி இங்கே இல்லை இந்த இடத்துல. இப்போ நம்ம கையில் உள்ள பி கன்க்ளூடிங்கா, வாய்ப்பே கிடையாது. எஃப் கன்க்ளூடிங்கா, ஓகே, பிரேக்கிங் ஜெண்டர் சீரியஸ். ஓகே, ஸோ எஃப் வந்து கன்க்ளூடிங்காக இருக்குது. அப்போ எஃப் கன்க்ளூடிங்காக இருந்தால் இ அதுக்கு அடுத்த உடனே எஃப் சொல்ல முடியுமா, இல்லாட்டி இங்கே ஜிஇ போட்டுட்டு அதுக்கப்புறம் பிஎஃப் சொல்ல முடியுமா.
ஏன்னா கடுத்து எஃப் உடனே வரல, ஏன்னா ஆல்சோ இதையும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃப் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் சாக்ஷி அண்ட் த ஃபோகெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேரை பற்றி இங்கே தான் அந்த ஃபேமிலி பற்றி டிஸ்கஷன் நடக்குது. அப்போ பி கூட தான் எஃப் வரும், ஓகே, ஜி கூட வரும். அப்போ திஸ் வில் பி த ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதாவது கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம யோசிச்சோம். ஆனால் இவ்வளோ சொதப்புச்சா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதில் இருக்க க்ளூ வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் பேராஜம்பிளை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் எடுத்து அப்படியே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை எழுதிடுங்க. எழுதிட்டு நான் க்ளூஸ் சர்க்கிள் பண்ணல, அந்த க்ளூஸை சர்க்கிள் பண்ண வச்சு பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு பேரிங் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் சால்விங். அப்போ கண்டிப்பாக நிறைய கொஷின்ஸ் ரேஸ் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் புரியலனா அது திருப்பி படித்து பாருங்கள். ஸ்டில் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அது வேணால் நீங்கள் தமிழில் போட்டு பார்த்து அந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணி இமீடியட் பேஸை வேணால் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, ஸோ இது வந்து குவிக்காக நம்ம போட்டலாம், ஏன்னா நம்ம அது போட்டதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக செம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியும். ஸோ லெட் மீ சால்வ் இட். ஓகே, குவிக் ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு டைமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes நம்ம வந்து கண்டே ஸ்கேன் பண்ணுற விஷயங்கள் பார்க்கலாம். நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், நானும் சால்வ் பண்ணுறேன். இது வந்து 5 statements are given which are jumbled in a random order. These statements will form a coherent meaning. Okay, so World Health Organization has declared India as a polio-free since no new polio cases has been reported in the country the last couple of years. Okay, so it has also தெரியல. Okay, so without participation, சரி படிச்சிரும், gives an idea regarding the effective implementation of the government schemes in the country. அப்போ அந்த country சொல்லியிருக்கணும்ல, அதான் இந்தியாவோ? சரி, ஓகே. As they gave the desired result without participation from the general public, it would not have been possible to achieve this tremendous feat with the government schemes only. ஓகே, ஜென்ரல் பப்ளிக் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. இந்தியா கேன் டேக் ஹார்ட் ஃப்ரம் திஸ் சக்ஸஸ் அண்ட் ரெப்ளிகேட் த சேம் மாடல். அதனால் பாருங்கள், ரெப்ளிகேட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது, எங்கே இருக்குது? இதோ இருக்குது. சேம் மாடலை ரெப்ளிகேட்னா அதே மாதிரி பண்ணுறது அப்படின்றாங்க. ஃபார் இராடிகேஷன் ஆஃப் மற்ற டிசீஸ் எல்லாம் கூட அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது த கண்ட்ரி நம்ம இந்தியா. நெக்ஸ்ட், த த்ரஸ்ட் ஷுட் பி ஆன் எஜுகேட்டிங் the mass regarding the harmful effects of the insects and the reasons for the growth of such insects. Okay, கடைசியாக என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, திஸ், இந்த விஷயம் ஏதோ ஒன்று சிங்குலராக இருக்கிறத அண்டர்லைன் பண்ணுதான் இந்த எஃபர்ட்ஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் பண்ண விஷயம் என்னது? மேலே இருக்குது பாருங்கள். ஓகே, பாயிண்ட்டே இல்லாமல் ஜஸ்டிஃபை இருக்குது. அப்போ இமீடியட்டாக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். இது ஃபிக்ஸ்டுனா இந்த பாயிண்ட் நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது, சாரி ஃபஸ்ட்டு 2 lines ஃபிக்ஸ்டுன்னு சொன்னால் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா திஸ் அண்டர்லைன்ஸ். ஓகே, சரி, இதுக்கு அடுத்து நம்ம எதை வந்து சொல்ல முடியும்? இட் ஆல்சோ கேன் திஸ் அண்டர்லைன்ஸ் எஃபர்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகே, without participation from the general public. Okay, India can, the thrust should be on educating the mass regarding the harmful effects of insects. Okay, so C வந்து something general-ஆக இருக்க மாதிரி இருக்குல்ல. India can take heart from this success. Okay, which successன்னு அவங்க எதை சொல்கிறாங்க? Cன்ற பாயிண்ட் வந்து எதை வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்றத பாருங்கள். ஓகே, இந்த ஹெல்த்து ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஒரு விஷயம் எஃபர்ட் எடுத்து பண்ணுத, இது நம்மளோட சக்ஸஸ்ஸு. ஸோ அதே போல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா வந்து மற்ற டிசீஸ்க்கும் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதா? இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்கியா, அந்த பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணி தான் வந்தது. இப்போது இந்த சீன்றதில் திஸ் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. சக்ஸஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரே பாயிண்ட்டே நம்ம எஃபர்ட் எடுத்துருக்கு அந்த ஏன்னா மற்ற டிசீஸை ஒழிக்கன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு பி, ஏ, அதுக்கப்புறம் டி, இதை நம்ம பிளேஸ் பண்ணோம். சரியா? விதவுட் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. வித் ரஷ் ஷுட் பி எஜுகேட்டிங் த மாஸ் ரிகார்டிங். ஓகே, ஏதாவது கன்க்ளூடிங்காக வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன்.
ஓகே கன்க்ளூடிங்காக இருக்கா. இட் ஆல்சோ கிவ்ஸ் அன் ஐடியா ரிகார்டிங் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த இட் ஆல்சோ கிவ்ஸ்னால் ஏக்கு முன்னாடி சொல்கிற பாயிண்ட்டு இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டாக இருக்கணுமா. It would not be possible to achieve this tremendous feat with the government schemes only. It also gives an idea regarding the implementation of the government. ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி இருக்கா. ஓகே அப்போது கன்க்ளூடிங் ஃபேக்டரில் எனக்கு தெரிஞ்சது இ. அப்போ ஈக்கு முன்னாடி ஐ கேன் சே பி, ஏன்னா ரெண்டுமே ஸ்கீம்ஸு. அப்போது வேறு வழி இல்லை, இந்த இடத்துல டி தானே போடணும். And the reason for the growth of such insects without participation it would not been possible to achieve this tremendous feat the government schemes only. It also gives an idea regarding the effective implementation desired result. Okay, so A is definitely concluding. Okay, so this will be the right சீக்வென்ஸ். ஓகே ECDBA தான் கரெக்டான சீக்வென்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பேராஜம்லேயும் தரோவாக ஒரு வாட்டி நீங்கள் போட்ட பிறகு எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்த பிறகு போடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். See you guys in the next session. Yes, have a very great day. Thank you.